Now I would like to call upon K.N. Basha Sahab to speak a few words. எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே. இவ்வளவு நேரம் உங்களை எல்லாம் அமர்ந்து நீங்கள் இந்த மிகப்பெரிய ஈவெண்ட்டை பார்த்து ரசித்து கொண்டிருந்தீர்கள், பாராட்டினீர்கள். அத்தனை பேரும் சாதனை திலகங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. விருது பெற்றவர்கள் விருதுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரையிலே இவ்வளவு நேரத்துக்கு பின்னால் உங்களை மீண்டும் காக்க வைக்க விரும்பவில்லை. ஒரே வார்த்தையில் என்னவெல்லாம் சொன்னாரோ என் அருமை சகோதரர் உச்ச நீதிமன்றத்தினுடைய புகழ்மிகு நீதியரசராக வீற்று தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த அருமை சகோதரர் நீதியரசர் இப்ராஹிம் கலீஃபுல்லா அவர்களுடைய பாராட்டுதல்களை போற்றுதல்களை அப்படியே நான் ஆமோதித்து விடைபெறுகிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, இங்கே இத்தகைய மாபெரும் an excellent mega event organizer, the whole credit goes to this young, dynamic, ever-charming hero, Mohammad Rafiq. நான் உண்மையிலே வியந்தேன், இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டை இவர் எப்படி நடத்த போகிறார் என்று. மிகவும் சிறப்பாக போற்றுதலுக்கு உரியதாக அத்தனை பேரையும் அழைத்து மகிழ்ந்து பாராட்டி அந்த மகிழ்ச்சியிலே திறத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது அவரை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோருமே உயர்ந்தவர்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற தாரக மந்திரத்தால் புகழின் உச்சி எட்டியவர்கள் அத்தனை பேரும். முதலில் நாம் அழைத்த பெரியவர், என்றென்றும் என் அன்புக்கு உரியவர் ஜனாப் ஹாஜி எம்இ ஜமாலுddin சாஹிப் அவர்கள். வாழ்க்கையை அவர் ஒருவருடைய வாழ்க்கையை சொன்னால் போதும். சாதாரண ப்ரொவிஷன் ஸ்டோரில் வேலை செய்தவர். படிப்படியாக முன்னேறி உழைப்பு 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 என்று முன்னேறி கண்ணியம், பண்பு, நாகரிகம் அத்தனைக்கும் மொத்த உருவமாக திறக்கக்கூடிய ஒரு பெருந்தகை. 1976 ஃபர்ஸ்ட் 12 பிளாக் கிரானைட் குவாரி லீஸ் கொடுத்தாங்க. 12% இஸ் ஒன் அமங் தம். He reached the highest position in life. Then he started steel industry. He started broken bottle industry. இவை அத்தனையும் பெற்று சம்பாதித்தாலும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அவரது கரங்கள். எத்தனை பேரை எனக்கு தெரிந்த வரையிலே, நான் அவரை 1977 முதல் நன்றாக அறிவேன். எத்தனை பேரை அவர் பேர்களை, எத்தனை இளைஞர்களை அவர் படிக்க வைத்தார் என்பது எனக்கு தெரியும். எத்தனை பேர்களை கைகொட்டி குத்து தூக்கி விட்டார் என்பது எனக்கு தெரியும். அத்தகைய பண்பாளரை நாம் எல்லோரும் ஃபாலோ செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். சம்பாதிப்பது மட்டும் போகாது, கொடுக்க வேண்டும், மற்றவர்களை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கை உடையவர். அதுபோல் எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. சயின்டிஸ்ட், எக்ஸ்பர்ட், அவருடைய திறமை ஒன்று உலகுக்கு தெரிய வேண்டும். ஐ ஹவ் சீன் இஸ் இன்டர்வியூ இன் செவரல் டிவி டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ். இஸ் ஹைலி எக்ஸலண்ட். ஒரு பிரெயின் சொல்கிறது பாருங்கள், எக்ஸலண்ட் பிரெயின் அவருக்கு. சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் நாம் பார்ப்பது அரிது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை தவிர எனக்கு பின்னால் தெரிந்த ஒரே இஸ்லாமிய விஞ்ஞானி இவர் தான். நான் மிகைப்படுத்தவில்லை. அப்படி எடுத்துக்கூடாது எல்லாம் பார்க்கலாம். இப்போ சுல்தான் உட்காந்துருக்கார், திண்டுக்கலை சேர்ந்தவர். பெரிய இண்டஸ்ட்ரி, உழைப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. உழைப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. யங் மேன், யங் அண்ட் டைனமிக் பர்சனாலிட்டி மிஸ்டர் நிசாம் இஸ் சன் ஆஃப் லேட் முகமது இப்ராஹிம் அலி, எ லீடிங் அட்வொகேட். பார்த்தா எங்கேயோ உயர்த்து கட்டிவிட்டார். அவர் பிறந்து பள்ளியில் படித்து வளர்ந்ததை நான் பார்த்து மகிழ்ந்தவன் என்று சொன்னால் மிகையாகாது. எல்லாரையும் எடுத்துக்க, அத்தனை பேரும் புகழ்பெற்றவர்கள். முகமது யூசுப், உடன்குடி முகமது யூசுப் என்றால் கவிஞர் என்று சொல்லவா, முன்னாள் அரசு உயர் அதிகாரி, கண்ட்ரோலர் ஆஃப் ட்ரக்ஸ் என்று சொல்லவா, எப்படி சொல்லி அவரை வாழ்த்துவது? இலியாஸ் சேட், என் எஜுகேஷனிஸ்ட், பேசிக்கலி எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் இன்று காலையிலிருந்து காத்திருந்தார். 9 மணியிலிருந்து இங்கே அமர்ந்திருந்தார். டியூ டு சம் அன்அவாய்டபுள் reasons he left in advance after waiting for 2-3 hours here. அவருடைய விருதை நம்ம அன்புக்குரிய அருமை சகோதரர் நீதியரசர் பெற்றுக்கொண்டார். நீதியரசர் அக்பர் அலி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர், மிகச்சிறந்த நீதிபதியாக விளங்கியவர். இவரெல்லாம் வந்து சிறப்பித்தார்கள் என்றால் இதைவிட ஒரு பெரும் பாக்கியம் நம்ம முகமது ரஃபீக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லோருமே அந்தந்த துறையிலே புகழ்பெற்றவர்களை அழைத்து விருது கொடுத்து மகிழ்ந்தார்கள் என்றால் இவர்களெல்லாம் ரோல் மாடல்ஸ் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன். இளைஞர்கள் அவர்களை பின்பற்றி அவர்களும் அதே மாதிரி உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற தாரக மந்திரத்தால் புழையின் உச்சிக்கு செல்ல வேண்டும். ஆக இந்த அளவிலே இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி வெற்றி வாகி சூடிய
முகமது ரபீக் மற்றும் அவர்களுடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.